கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு சிந்தை எப்படி இருந்தது? அவர் வேத புஸ்தகத்துல என்னெல்லாம் செய்திருக்கிறார், அவருடைய சிந்தை ஜனங்கள் மேல எவ்வளவாய் பாரமாய் இருந்தது என்பதை குறித்து எழுதுவதை பார்க்க முடிகிறது. அப்ப அவருடைய சிந்தை பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் செய்த காரியம். பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை இயேசு கிறிஸ்து அப்படியே செய்து வந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு, எல்லாருக்கும் அந்த ராஜ்யத்தை காண்பிக்க வேண்டும், அங்கே போக வேண்டும் என்றுதான் இந்த வேத புஸ்தகம் முழுவதும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவனால் பிறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய சிந்தை என்ன என்று சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து வாசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை அறிந்தால்தான் அந்த ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும். அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிந்தனை அவருக்குள்ள அதிகமா இருந்தது. அதனாலதான் அந்த வழியில போகும்போது வியாதியை சுகமாக்கினார், சூம்புடவனை சுகமாக்கினார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்க மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா அங்க நிறைய காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, துன்பப்படுத்துறவங்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னார், இந்த சிந்தை அவருக்குள்ள இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம செய்யணும். இந்த உலக மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, நம்ம அதை ஒரு புரட்சி பண்ணி அவங்க எல்லாரையும் பரலோகராஜ்யம் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய சிந்தை அப்படி இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய சிந்தையின்படி நம்ம வாழணும். பாருங்க, மன்னிப்பை பற்றி பேசும்போது இயேசுவை மாதிரி மன்னிக்கிற அந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துடைய சிந்தை எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த சிந்தை இருந்தா தேவனுடைய பிள்ளைகளே, பிறருடைய நன்மைகளுக்காக நம்ம வாழ்வோம், பிறருடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் இயேசு எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது என்று சொல்லி. ஏன்னா அவர் ஊழியர் செய்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து அவரோடு பேசுறதை அவர் அறிந்திருந்தார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. உம்முடைய குமாரன் மூலமா எங்களை வெச்சித்தீரப்பா. உங்க சிந்தையே எங்களுக்கு உண்டாகட்டும். நாங்களும் நல்லதை நினைக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.